ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். விடாமுயற்சியோட பாட்டு பாத்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் கலக்குதுன்னே சொல்லாங்க. ஏன்னா அந்த பாடலோட வரிகள் அந்த மாதிரி. ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு பாடல் வரி வரும். அந்த வரி பாத்தீங்கன்னா இப்ப பொண்டாட்டி கூட பிரிஞ்சு இருப்பாங்கல்ல, பொண்டாட்டி கூட 2 வருஷமா 3 வருஷமா பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தின பேச்சே கிடையாது. ஸோ தள்ளி தள்ளி இருப்பாங்களே. ஸோ அவங்களுக்காகவே பாத்தீங்கன்னா இதுல லிரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது ஆக்சுவலா அஜித் அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லாங்க. அதுல என்ன லிரிக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னா பாத்துக்கோ, பார்ட்னரா தான் சேர்த்துக்கோ, சண்டை கிண்ட போட்டுக்கோ, வைஃப் மட்டும் விட்டு கொடுக்காத, சாரி கேளு, அவங்க நல்லா பாத்துக்கோ, யாருக்காகவும் விட்டு கொடுக்காத அப்படின்ற ஒரு லைன் வருதுங்க. ஸோ அந்த லைன்லாம் ஆக்சுவலா பிரிஞ்சிருக்காங்களே, அவங்கலாம் இது சொல்லும் புத்திமதி சொல்லு, ஏண்டா பொண்டாட்டியை ஃபர்ஸ்ட் பாரு, மற்றவங்க எல்லாம் பார்க்காத, பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பொண்டாட்டி பிரிஞ்சிருவங்களுக்குலாம் இது ஒரு சவுக்கால அடிச்ச மாதிரி தலை சொல்லியிருக்காருன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு இந்த பாட்டு பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பாட்டு ரிலீஸ் ஆன இதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்பயே ஒரு நாள்லயே பாத்தீங்கன்னா 5 மில்லியன் தாண்டி போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரீச்னா அது யாரால முடியும்னு பாத்தீங்கன்னா நம்ம தலையால, தலைன்னு சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது, ஏகேன்னு தான் சொல்லணும். அது ஏகேவால மட்டும்தான் அங்க முடியும். அது போக இந்த படம் இப்ப நெருங்குன்னு பாத்தீங்கன்னா ஹைப் பயங்கரமா ஏறிங்கன்னே இருக்குன்னே சொல்லாங்க. அதாவது அமெரிக்கா, இங்க இல்ல, அமெரிக்கால பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிற தியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கோட்டு வேட்டைன்னு எது வேணா நீங்கள் கம்பேர் பண்ணிக்கினாலும் சரி, கோட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 438 ஸ்க்ரீனில் தான் போகுது. பட் ஆனால் நம்ம தலையோட படம் எத்தனை நாள் ஆச்சு இருந்தாலும் பாருங்க, பயங்கரமான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி சொல்லலாம். எப்படி 500 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்குங்க. இது மிகப்பெரிய சாதனை இல்லையா? தலை தமிழ்நாட்டிலேயும் கிடையாது, வேர்ல்டுலயே சரி, எங்கேயா இருந்தாலும் சரி. இப்போ அமெரிக்கான்றது தெரியுமா? அங்க கூட நம்ம தலை தான் தலைனே வருதுங்க. ஏகே தான் கெத்தா நிக்கிறாப்புல. அது போக பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல்லயே பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்கு இது வரைக்கும் எவனும் கலெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ட் ஆயிருங்க. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா 36 லட்சம் இந்தியன் மணி கலெக்ட் ஆயிருக்கு. படமே ரிலீஸ் ஆகுறதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே பாத்துங்க சும்மா கலெக்ஷன் இப்பவே அள்ளுதுங்க. ஆனா நிறைய பேருக்கு அள்ளு கூட நினைக்கிறேன், எல்லாம் சும்மாவே 100 கோடி 150 கோடி 1000 கோடின்னுவாங்க. இப்பவே இந்த மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், 1000 கோடி இல்ல 1500 கோடி கூட போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்னா படம் ரொம்ப நாள் கழிச்சு வருதுங்க. ஏகேவோட வெறியர்கள்லாம் சும்மா கிடையாது. அந்த படத்தை சும்மா படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையா அதெல்லாம் கவலையே கிடையாது. என் தலை ஒரு வாட்டி ஸ்கிரீன்ல பார்த்தா போதும்னு சொல்லிட்டு 10 வாட்டி பார்ப்பான். ஆனா நம்ம ஏகேக்கு அது பிடிக்காது. நீ என்ன பண்ணண்டா, படத்தை ஒரு வாட்டி பாரு, அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை பாரு, வேலைக்கு போ, எனக்காக டைம் பண்ணாத அப்படின்னு சொல்றவர் தாங்க ஏகே. அது போக மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு நீங்க எந்த படத்தை வேணா எடுத்துங்க, படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அது இந்த படத்தை ப்ரமோட் பண்றது இல்ல தியேட்டர்ல காசு குத்து ஓட்ட வைக்கிறது, 100 நாள் ஓடணும், மொக்க படம்லாம் இருக்கு பாத்தீங்களா, 100 நாள் காசு குத்து ஓட்ட வைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு படம், அதாவது அஜித் அவர்கள் இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செய்தி கூட எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஏகே ஜெனுனான ஆளுங்க. என் படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லதான், நல்லா இருக்கும் நல்லா இருக்கு, உன் விருப்பம் தான் போய் பாரு, அதுதான் ஏகே. சரி, இதை விடுங்க, நம்ம குட் பேட் அக்லிக்கு வருவோம். ஏன்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், தொடர்ந்து ரிலீஸ் ஆக போகுது நம்ம ஏகேவோட படம். நம்மளுக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்க போகுது இந்த 2025. ஏன்னா குட் பேட் அக்லி உங்களுக்கு நல்லா தெரியும். படம் எந்த அளவுக்கு வர 3 கேரக்டர் வர, அது ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படி எடுப்பான்னு சொல்லிட்டு தெரியும். பயங்கர ஒரு ஃபன்னாகவும் போவோம், மிரட்டலாம் இருக்க போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அது என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அஜித் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வாய்ஸே ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஆக்சுவலா இப்போ நான் கூடவே இருந்து டப்பிங் பண்ணும்போதும் சரி, இல்லை டைரக்ஷன் பண்ணும்போது கூடவே பார்க்கும்போது எனக்கு பெரும் ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு ரசிகரா இருக்கிறவர் தூரத்துல இருந்து எங்கேயோ நம்ம எங்கேயோ அவர் எங்கேயோ, ஸோ அப்படி நினைச்சுட்டு இருந்தவரை இப்போ அந்த அளவுக்கு பக்கத்துல பார்த்து ஸோ இருக்கு பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ஒரு பூரிப்பா இருக்கும். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் எந்த அளவுக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட்ன்றதை நீங்க பாத்துங்க. புரிதுங்களா? அவர் நினைச்சது, அதாவது நம்மளாம் அஜித்தெல்லாம் பார்க்க முடியுமாப்பா, அவர்லாம் எங்கேயோ நான் எங்கேயோ அப்படின்றவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பக்கத்துலேயே உட்கார வச்சு பார்க்கும் போதெல்லாம்
அது புரிதுங்க. அதான் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்ன்றது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தருணம், அருமையான தருணம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அமைஞ்சது வந்து அது அவர் கிஃப்ட் தான். நம்மளாம் வந்து எனக்குலாம் வந்து தலையை ஒரு வாட்டி பார்ப்போமா, ஏகே ஒரு வாட்டி பார்ப்போமா, ஒரு போட்டோ எடுப்போமா, அந்த அளவுக்கு தான் இருக்கும். தவிர இப்ப பாருங்க அவர் எங்க போயிட்டாரு பாருங்க, கூடவே இருந்து படமே எடுத்து படமே ரிலீஸ் பண்ண போறாப்புல. எப்போ? மே 1ஆம் தேதி.